ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறது என்னென்னா கொத்தமல்லி பொடி. இந்த கொத்தமல்லி பொடி எப்படிப்பட்டதுன்னா, இது நான் உங்களுக்கு இதோட அந்த பொடியோடு சேர்த்து கொத்தமல்லி பொடின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப் வேறு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது என்னென்னா என் மனசுக்கு பிடிச்சவங்க, என்னோடய அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அம்மா இன்றைக்கி எனக்கு பிடிக்கலம்மா, நம்ம நார்மலாக பேசுவோம்ல, அம்மா இன்றைக்கி சாம்பார் வேண்டாம்மா, இன்றைக்கி ரசம் வேண்டாம், இன்றைக்கி பருப்பு வேண்டாம், அது மாதிரி எதாவது சொல்லும்போது வாயெல்லாம் கசக்குது, ஜுரம் அடிச்சு கொஞ்சம் நாள் ஆனவுடனே வாய் ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அம்மா கிட்ட சொன்னோம், பசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு முக்கியமான ரெசிபி இது. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி தொகையல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஆசையாக செஞ்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா ரொம்ப மழை காலம், வின்டர் சீசன், இந்த மாதிரி சீசனில் பர்டிகுலராக மழை நேரத்தில் நமக்கு பிடிக்காது, ஏதாவது இது மாதிரி வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அம்மா செஞ்சு கொடுக்குற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதில் இந்த கொத்தமல்லி பொடி, தொகையல், கொத்தமல்லி தொகையலாக இருக்கட்டும், பருப்பு தொகையலாக இருக்கட்டும், தேங்காய் தொகையலாக இருக்கட்டும், அதெல்லாம் செஞ்சு அருமையாக அதெல்லாம் ஒரு விதமான ரெசிபீஸ். இதில் என்னென்னா நமக்கு மெயினானது கொத்தமல்லி மட்டும் இருந்தால் போதும், நம்ம சில சமயம் இல்லாத ஒரு விஷயம். மற்றபடி மிளகாவாக இருக்கட்டும், அதில் வறுக்கிற விஷயங்கள் உப்பு, புளி, மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி, இவ்வளோ தான் இந்த விஷயங்கள். இதை வறுத்துட்டோம்னா கொத்தமல்லியை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணுன்னா அதை கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர்லாம் போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வறுத்த விஷயங்கள்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டு தண்ணியெல்லாம் விடவே கூடாது, விடாமல் அப்படியே பொடி பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கண்டிப்பாக 1 வீக் நல்லா இதுவாக இருந்தால் கூட, ஒரு சீசன் வெயிலாம் இல்லாமல் வெளியிலலாம் வைக்காமல் வச்சுருந்தா கண்டிப்பாக ஒரு 10 டேஸ் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி இதுக்கு இந்த உப்பு, புளி, மிளகா வைக்கிறதுலாம் கொஞ்சம் கரெக்டான அந்த அளவு நம்பர்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி, ஒரு 10 மிளகானாலும் 10 மிளகா வைக்கணும். இந்த உலகம் ஒரு டப்பா நிறையா வரணும்னா அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கெட்டும் போகாது. அதே நேரத்துக்கு அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஒரு 4-5 டேஸாவது உங்களுக்கு டேஸ்ட் மாறாமல் இருக்கணும்னா அந்தளவுக்கு மிளகா வைக்கணும். அந்த கொடுத்த அளவுக்கு ஒரு லெமன் சைஸு புளி வைக்கணும். அதே மாதிரி கரெக்டான அளவு உப்பும் பெருங்காயமும் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறவே மாறாது. பர்டிகுலராக இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அதுவும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கும் நல்லது தான் அது. ஓகே, பாய்.